இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? ம். ஸோ அந்த வண்டியாக இருக்கும்போது தனியாக இருக்கும்போது இன்றைக்கி தான் வருவேன். ஆனால் இன்றைக்கி நான் தனியாக இல்லை. ஏன் நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டீங்களா? ஆமாம், உன் பர்த்டே எப்போ? ஏன் எது கேட்குறீங்க? சும்மா சொல்ல. சொன்னா அப்புறம் கிஃப்ட் வாங்கி தர போகிறீங்களா? சும்மா சொல்ல, உன் பர்த்டே எப்போன்னு? 12th ஜூன். 12 ஜூன். அப்போனா நீ 2 கல்யாணம் பண்ணலாமே? என்னது 2 கல்யாணமா? ஆமாம். உன் கையத்தைய எதுக்குன்னு சொல்லுங்க. சும்மா கொடு. ஏன்னு சொல்லுங்க. கொடு, நான் பார்த்து சொல்லுவேன். ஐயோ, இதெல்லாம் வேற பார்க்க தெரியுமா? மாமா நான் சும்மா நினச்சியா? எனக்கு பிடிச்சதா? எனக்கு பிடிச்சதுன்னா போயம் படிக்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் எழுத மாட்டேன். பிஸ்னஸ் ட்ராவிங்ஸும் பிடிக்கும், ஆனால் பிஸ்னஸ் அட்மின் படித்து என் ட்ராவிங்ஸ்க்கும் கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட் ட்ராவிங்க்கும் வித்தியாசமே இருக்காது. அதுக்கப்புறம் சொல்லப்போனால் மியூசிக் நான் ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி மியூசிக் கேட்பேன்? கிளாசிக்கல், மாடர்ன், எக்ஸட்ரா எல்லாமே கேட்பேன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கே மியூசிக்கா சார்? மியூசிக்கில் ஏன் ஆசைன்னா 10th பர்த்டேக்கு அம்மா ஒரு மியூசிக் பாக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இருந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த பாக்ஸ் எங்கே போச்சுன்னே இப்போ தெரியல. ஐம் ரியலி மிஸ்ஸிங் இட் அ லாட். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை, இப்போ தான் வந்தேன். எனவே உனக்கு நான் ஒரு ஸ்மால் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். எதுக்கு கிஃப்ட்? இன்னைக்கு என் பர்த்டே கூட இல்லையே. இல்லை தெரியல, உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதை வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ தந்துடுறாங்க ப்ளீஸ். அம்மா தருங்க. ஓகே. ரகு, சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஆஸ்திரேலியா போகிறேன். நெக்ஸ்ட் வீக்கா? ஏன்? பிகாஸ் இப்போ கன்வொகேஷனில் அந்த 15 1 மந்த் அங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் தான் வருவேன். ஆக்சுவலி எனக்கும் சிட்னியில் சொந்தக்காரங்க இருக்காங்க. சிட்னியா? ஒரு ஆண்டியா இல்லை அக்காவோ ஒருத்தங்க அங்கே இருக்காங்க. அவங்க பேர் கூட இன்னும் லக்ஷ்மின்னு ஆரம்பிக்கலாம். லக்ஷ்மியா? விஜயலக்ஷ்மியா? விஜயலக்ஷ்மியா? விஜயலக்ஷ்மி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா அவங்கள? எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா விஜயலக்ஷ்மி வந்து எங்கள் அம்மா பேர். விஜயலக்ஷ்மி உங்கள் அம்மா பேரா? ஆஹா, அவங்க எப்படி உங்களுக்கு ரிலேட்டட்? இல்லை, ஆக்சுவலியாக எங்கள் ஃபாதரோட அக்காவோட டாட்டர் தான் விஜயலக்ஷ்மி. ஃபாதரோட அக்காவோட டாட்டர் தான் விஜயலக்ஷ்மி. அப்படின்னா நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது? விஜயலக்ஷ்மி வந்து எனக்கு முறை பொண்ணு தானே? எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு முறை பொண்ணு. எஸ். ஓகே. அப்போ நீங்கள் என்ன கூப்பிடணும்? நான் உங்களை என்ன கூப்பிடுவேன்? எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மாமாவா? அப்போ நீங்களும் எனக்கு மாமா தானே கூப்பிடணும். நானும் உங்களை மாமான்னு கூப்பிட்டா? எங்கள் அம்மா உங்களை மாமான்னு கூப்பிட்டு நான் எப்படி உங்களை மாமான்னு கூப்பிடுறது? அப்போ நீங்கள் என்ன தான் கூப்பிடணும்? உங்கள் அப்பாவோட அக்காவோட டாட்டர். அப்போ எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு அத்தை மகன். ஆமாம். ஓகேவா? அப்போ நான் வந்து உங்கள் அத்தை மகளோட மகன். அப்போ நீங்கள் என்ன கூப்பிடணும்? மாமா தானே கூப்பிடணும். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணுற முறை. அப்படி நீங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் வந்து உங்களுக்கு மக தானே வரணும். நான் உங்களுக்கு மகனா நீங்கள் என்ன எனக்கு அப்பாவா? அப்பாவா? இல்லையே. அப்பா?
சித்தப்பா உங்களுக்கு வயசு குறைவா இருக்கிறனால பார்க்க போனால் நீங்கள் எனக்கு சித்தப்பா தான் வரணும். சித்தப்பாவா? Thank you.